ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் 1ல் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். செயின் ஸ்டிச்சுக்கு நல்லா திக்கான இந்த மாதிரி அயன் நீடில் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஜரி எடுத்துக்கோங்க. ஜரியில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இந்த ஜரியை வந்து எண்டில் வந்து நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி லைட்டாக மடித்து 2 விரலால் பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ஈஸியாக வந்து நீடில் வந்து மாட்டி வரும். ஓகேங்களா? இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்டை வந்து கீழே வச்சுக்கிட்டு கீழ்ப்பக்கமாக வச்சுக்கிட்டு மேல் பக்கமாக நீடில் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சு ஒரு குத்தி வெளியில் அந்த நீடில் வந்து ஜரியை மாட்டி வெளியில் இழுத்தீங்க அப்படின்னா அழகாக வந்து ஜரி வெளில வரும். ஓகேங்களா? இதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சு நீடிலோட முனை வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். நீங்கள் உட்காந்துட்ருக்க பொசிஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். ஆப்போசிட்டில் குத்தி வெளியில் எடுக்கும்போது கரெக்டாக ஒரு சின்ன ட்விஸ்ட்டு உங்கள் சைடாக நீடில் திருப்பி வெளியே எடுத்து மறுபடியும் நீங்கள் ஆப்போசிட்டில் திருப்பிடணும். திருப்பும்போது அழகாக உங்களுக்கு வந்து செயின் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? நல்லா பாருங்கள். குத்தும்போது உங்களுக்கு ஆப்போசிட் சைடு, வெளியே எடுக்கும்போது உங்களோட சைடு. ஜஸ்ட் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு தான். அந்த ட்விஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக வச்சு இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செயின் கரெக்டாக ஃபார்ம் ஆகி வர ஆரம்பிக்கும். தெரியுதுங்களா? உங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் குத்தி உங்களுக்கு எடுக்கும்போது உங்கள் டைரெக்ஷனில் திருப்பி வெளியே எடுத்து அகைன் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன். இதே மாதிரி லைனாக போட்டுகிட்டே போகலாம். செயின் வந்து உங்களுக்கு அழகாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுலேயே வந்து என் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சாதாரண செயின் ஸ்டிச்சு தான் எடுத்துட்டேன். ஒரு லூப் எடுத்துட்டேன். அடுத்த லூப்புக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு செயின் வந்து ஸ்டார்ட் பண்ணி இதை உள்ளே எடுத்துட்டு இதை ஃபுல்லாக முடிக்காமல் உள்பக்கமாகவே அந்த நூலுக்கு உள்பக்கமாகவே வந்து அந்த பழைய லூப்பை பிடிச்சிக்கிட்டு புது லூப்பை உள்பக்கமாக இருந்து இழுத்தீங்க அப்படின்னா இந்த லூப் வந்து லாக் ஆகிக்கும். ஓகேங்களா? பழைய லூப்பை அப்படியே பிடிச்சிக்கிட்டு நீடிலால் புது லூப்பை இழுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து என் நாட் வந்து கரெக்டாக விழும். இப்போ நான் சில்க் த்ரெட்டில் உங்களை வந்து போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். சில்க் த்ரெட் எப்பவுமே டபுள் ஸ்டாண்ட்ஸ் தான் எடுக்கணும். அப்படி எடுத்து போட்டிங்கன்னா மட்டும்தான் அழகாக வரும். ஓகேங்களா? சிங்கிள் ஸ்டாண்ட்ஸில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சு குத்தி உங்களோட டைரெக்ஷனுக்கு திருப்பி எடுத்தீங்க அப்படின்னா செயின் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். போட போட உங்களுக்கு நெருக்கமாக வரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தூரமாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் என்ன வந்து பாருங்கள். ஒரு லூப்பை எடுத்தாச்சு. இப்போ ஒரு புது லூப் கிட்டவே எடுத்துட்டு பழைய லூப்பை மாட்டி எடுக்க போகிறோம். எடுத்தாச்சு. புது லூப் உள்ளவே நீடில் கரெக்டாக வச்சுட்டு பழைய லூப்பை மட்டும் லாக் பண்ணி பிடிச்சிக்கிட்டு புது லூப்பை உள் பக்கமாக இழுத்தீங்க அப்படின்னா பழைய லூப் லாக் ஆகிக்கும். தேங்க்யூ.